விழுந்து நின்று அந்த நிலவை பிடித்தால் என்ன? நிலவை பிடிப்போம், நிலவை பிடிப்போம், நிச்சயம் ஒரு நாள் அந்த நிலவை பிடிப்போம். திருப்தியா? திருப்தியா இப்ப உங்களுக்கு? இதைத்தானே எதிர்பார்த்தீங்க? என்னடா சொல்ற? இன்னும் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடந்தாச்சே. உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சுன்னா அவங்க தகுதி தெரியாது, தராதரம் தெரியாது, கேட்டதெல்லாம் தூக்கி கொடுத்துருவீங்க. அதனால அவஸ்தைப்படுறது நீங்க இல்ல, நாங்க தான். டேய், சொல்ல வந்தது புரியுற மாதிரி சொல்லு. அப்படி இல்லைன்னா போயிட்டு வந்து நிதானமா சொல்லு. நான் புரியுற மாதிரி தான் சொல்றேன், உங்களுக்கு தான் புரியல. ஏய், தலை இல்லாம வாலும் இல்லாம பேசிட்டு இருக்க, விஷயத்த சொல்லு. குழந்தைய தூக்கி கொடுத்துருங்கன்னு சொன்னார்ல, இவர் ஆசையை மருமகன் நிறைவேத்தனா இப்ப மாடியில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. டேய், நீ இன்னும் விஷயத்துக்கே வரல. தேன்மொழி கிட்ட நம்ம கொடுத்த குழந்தைய தொலைச்சிட்டாங்களாம். யாரா சொன்னது? உங்க அபிமானத்துக்குரிய திருவாளர் கிச்சாதான். டேய், தொலைஞ்சு போனது நம்ம வீட்டு குழந்தை. கோவப்படதை விட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. தேன்மொழி ஈவினிங் குழந்தைய ஃபேமிலி லெட்டர்ல வாக் போனாங்களாம். அங்க எப்படியோ குழந்தை தொலைஞ்சு போச்சான். அப்படியா? பத்தியா பத்தியாடா? அப்படியாவா? குழந்தைய கேர்லெஸ்ஸா இருந்து தொலைச்சிருக்கா அப்படியான்னு கேட்டுட்டு நிக்கிறார் பாரு. இதான்டா உங்க அப்பா. மஞ்சுளா, என்ன பேசிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க. டேய், நீ வண்டி எடுத்துட்டு போய் 4-5 இடத்துல தேடி பாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு போ. அவங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம். என் குழந்தை மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, கீச்சாவோட மொத்த ஃபேமிலியை கூண்டில் ஏற்றிடுவேன். இதை உங்க தேன்மொழி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்க. Hello, Ramachandran here. May I know who is speaking? நான் சிவகாமி பேசுறேன். ஹலோ, நீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உங்களுக்கு ஆயுஷ் 100. இப்போதான் உங்களை பற்றி நினச்சேன். பார்த்து 2 நாள் ஆயிடுத்தே. உங்களை பார்த்தா என்னன்னு. உங்கள் பிள்ளை தான் என்ன சொல்லுவாரோன்னு. அட, அவன் என்னங்க சின்ன பையன். பெரியவங்க விஷயம்லாம் அவனுக்கு என்ன தெரியும்? நீங்க அவனை பார்த்து பயப்படுறீங்க? டேய், அந்த அண்ணா நகர் கரைஞ்சி போல இருக்கு. எப்படி வழியரா இருப்பாரு. இப்பவும் அண்ணாவை தப்பா நினைக்க எனக்கு தோணலடா. டேய், நீ ஒரு மண்ணாந்தடா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. இரு, அவங்க என்ன பேசலாம்னு கேட்போம். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. எனக்கு மட்டும் உங்களை பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? உங்கள் கையால் காஃபி சாப்பிடாம எத்தனை நாள் தூக்கம் கெட்டுதுன்னு எனக்கு தானே தெரியும். இதான் லவ்வா? உங்ககிட்ட தனியா ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். என்கிட்டயா? ரொம்ப சந்தோஷம். ஃபோனில் பேசுகிற மாதிரி விஷயமா இல்லை நேர்லேயே வந்துடணுமா? இல்லை, தஞ்சாவூரில் எனக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குது. பசங்கள்லாம் வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க. அவங்க பேரில் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு உங்கள் உதவி தேவைங்க. உங்களுக்காக நான் எதையும் செய்வேன். 2 பேரும் தஞ்சாவூர் போய் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் விஷயத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம். எப்போ புறப்படணும்னு சொல்லுங்க, நான் ரெடி. இந்த பாருங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமாகவே இருக்கட்டும். இதெல்லாம் தண்டோரா போட்டால் சொல்ல முடியும். ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் விஷயத்தை முடிச்சுட்டு வர வரையிலும் கப் சிப் கபர்தார் தான். டைம் இருந்தால் இப்போவே வாங்களேன். பத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் சொல்லணும், நான் வரணும். இப்போவே வரேன். என்ன? அண்ணாவுக்கு கல்யாணமா? அதான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சு போயிடுத்தே. அது இல்ல மணி, 2வது. உங்களுக்கு யார் சொன்னா? அண்ணா போன்ல பேசுறச்ச நாங்க 2 பேரும் கேட்டோமே. யாரு கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அந்த அண்ணா நகர் சிவகாமியை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாரா, அதுவும் தஞ்சாவூர் கூட்டிட்டு போய். என்ன மணி கல்யாணங்கிறேன், சிரிக்கிறேள்? உங்க அண்ணாவை பெரிய மன்மதன்னு நினைச்சிட்டு இருக்கேளா? அவர் யாரும் சேர்ந்து வா. மண்ணி இப்படி பேசி பேசிய ரொம்ப பொம்நாட்டிகள் ஆம்படியான கோட்டை விட்டுறா. மாச சம்பளக்காரன் எப்படி மடக்கி போடுறதுன்னு ரொம்ப பேர் அலையறா. ஜாக்கிரதை மண்ணி. ஆமா மண்ணி, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படித்தான் போவேங்கிறவரை நாம் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? தடுத்து நிறுத்த முடியும் மண்ணி. எப்படி? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்கான், அவன் பேர் கதிரேசன்னு பேரு. அந்த கதிரேசன் கிட்ட நம்ம 500 ரூபா கொடுத்தா அண்ணா எங்க போறார் எங்க வராருன்னு துப்பறிஞ்சிட்டு நம்மகிட்ட உடனே சொல்லிடுவான். நம்மளும் உடனே தடுத்து நிறுத்திடலாம். ஆமா மண்ணி, சொல் பேச்சு கேளுங்க, இல்லாட்டி புவாவுக்கு கஷ்டப்படணும்.
நீங்கள் சொல்கிறதும் சரியாக தான் இருக்கு. சாயந்தரம் பணம் புரட்டி கொடுக்குறேன், என்ன செய்யணுமோ செய்யுங்க. இப்போ என்ன செய்ய போகிறேன்? ரவா உப்புமா. வழக்கம் போல. அண்ணி, அண்ணா வரதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்துருங்க. அவர் பார்த்தா தண்டைச்சோறுன்னு திட்டுவார். சரி, நீங்கள் அங்கே போய் உட்காருங்க, நான் செய்து கொண்டு வரேன். ம். என்னடா கிச்சா, குழந்தைய பற்றின தகவல் ஏதாவது கிடைச்சதா? எங்கப்பா? காலங்கார்த்தால ஒரு ரூபா காப்பி கூட குடிக்காம தேடுறதுக்கு புறப்பட்டுட்டான். ஏண்டா கிச்சா, ஆஃபீஸ் போகிறதா உத்தேசமா இல்லையா? எப்படி போவான்? அவனே குழந்தைய காணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை போய் ஆஃபீஸ் போறியா இல்லையாங்கிற? கிச்சா, தேன்மொழி உள்ள அழுதுன்னு இருக்கா, நீ போய் கொஞ்சம் சமாதானப்படுத்துற. என்ன சமாதானப்படுத்துறது? அந்த குழந்தை நமக்கு வேண்டாம் அப்படின்னு படிச்சு சொன்னேன். கேட்டேடா? என்னையும் மீறி அவாத்துக்கு போய் அந்த குழந்தைய கேட்டேன். உங்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டா. சரி, போனா போகிறது இதோட விட்டுறலாம் அப்படின்னு நினச்சா அந்த வினோதினி இந்த குழந்தைய கொண்டு இங்கே கொடுத்து இப்போ பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டாளே. இப்போ முட்டை என்னம்மா, குழந்தைய கண்டுபிடிச்சிட்டா வீட்டில் இருக்கட்டும்னு விட போகிறாங்களா? கூப்பிட்டு தான் போக போகிறாங்க. அம்மா பழசை பேசி பேசி படுத்தாத. என்னது? நான் படுத்துறேனா? ஏண்டா சொல்ல மாட்டேன்? குழந்தைய தேடுறேன்னு கார்த்தாலேயே புறப்பட்டு போய்டுறேன். அவோ துக்கம் தாங்கலைன்னு கதவை சாத்தின்னு போய் அழுதுன்னு இருக்கா. அந்த பிள்ளை சாரத்தில் அந்த தோட்டக்காரன், வேலைக்காரி, இவா 2 பேரை தவிர அங்கே எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் இங்கே ஃபோன் பண்ணி என்னென்னடா படுத்துறா. அந்த ராகுல் வானத்துக்கு பூமிக்கும் என்னமா குதிக்கிறான். இந்த குழந்தை மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், உங்க எல்லாரையும் கொண்டு போய் நான் ஜெயிலில் வைக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்னு சவால்னா விடுறான். நான் 2 வார்த்தை சொன்னதா உனக்கு படுத்துறதா தெரியறதாடா? அப்படியா சொன்னாங்க? அவனை என்ன பண்றப்பா? கிச்சா, உட்கார், அவசரப்படாத. குழந்தை காணாமல் போனது நம்ம தப்பு. வெறும் வாயை மெல்றவனுக்கு கொஞ்சம் அவ்வளோ நாம தான் கொடுத்துருக்கோம். அதனால் நாம தான் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். புரியுதா? தைலா, அடுப்பில் ஏதோ பொசுங்குற மாதிரி இருக்கே, என்னன்னு போய் பாரு. அடுப்பில் ஒன்றும் பொசுங்கலை, என் மனசு தான் பொசுங்கிறது. நீ உள்ள போடி நேரடியாக சொல்லாம சுற்றி வளைச்சி சொல்கிறேடா. கெட்டு போங்க. ஹலோ, பிள்ளை சாரா? சொல்லுங்க. இப்போ தான் கிச்சா வெளியில் அலைஞ்சிட்டு ஆற்றுக்கு வரான். கிடைக்கல? இல்லை இல்லை, கண்டிப்பாக கிடைச்சிரும். கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்கன்னு நான் சொன்னால் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? நான் கிச்சாவை போலீஸில் சொல்லி தேட சொல்கிறேன் குழந்தைய. இதை பாருங்க, நீங்கள் ஆற்றுல அவகிட்ட அனாவசியமாக கோச்சிக்காதீங்க. அவளுடைய கோபமும் ஆத்திரமும் நியாயம்தானே. குழந்தை கிடச்சிடுத்துனா எல்லாம் சரியாயிடும், எல்லாருக்கும் நிம்மதி. இதை பாருங்க, பகவான் மேலே நம்பிக்கை வச்சுங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. சரி, நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். ஓகே. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் தான்டா. எவ்வளோ நாகரிகமாக பேசுகிறார். அவருக்கு மட்டும் கோபம் ஆத்திரம் இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கோம். டேய், நீ தேன்மொழியை வாடகத்தாயா வச்சு பெற்று கொடுத்தது அந்த வினோதினிக்காகவோ மஞ்சுளாவுக்காகவோ இல்லை. வாரிசு இல்லாமல் பிள்ளை சார் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அவருக்காக இன்னும் நீ 2 பெற்று கொடுத்தா கூட தகும். ஆமாம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியே, என்னாச்சு? உனக்கு டயர்டாக இருந்தால் சொல்லு, நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். ஈவினிங் தான் வர சொல்லியிருக்காரு. தேன், என்னாச்சு கிச்சா? என்னாச்சு? குழந்தை கிடைச்சதா? என்னாச்சு? குழந்தை கிடச்சிரும், அழாத.
தேடிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஏற்கனவே அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல, இப்படி ஆயிடுச்சு. நாம எதுக்கு இந்த குழந்தைய வாங்கிட்டோம்? பேசாம அவங்க கிட்டயே விட்டுருக்கலாம்ல. தேவையில்லாம இப்படி நடந்து போச்சு. என்ன பண்றது கிச்சா? இப்போ எங்க போய் தேடுறது? ஒருவேளை கிடைக்கலன்னா என்ன பண்றது? கிடைக்கும். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இன்ஸ்பெக்டர் ஈவினிங் வர சொல்லியிருக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தேடுறாங்க. வினோதினிக்கும் அவன் மாமியாருக்கும் மாமனாருக்கும் என்ன பதில் சொல்றது? ராகுல் வந்து கேட்பானே. குழந்தை கிடச்சிரும். தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத ப்ளீஸ். ஆளுக்கு ஒரு மூலையில் தேடிட்டு இருக்கோம். மாப்பிள்ள வந்துட்டீங்களா? சந்தோஷம். என்ன மாப்பிள்ள இப்படி ஒரேடியாக அழைச்சி போயிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. கேன்டீன் சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்லா சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். உங்கள் கோபத்தை நாச்சுக்காக சொல்கிறீங்க, என்ன பண்ணுறது? மாப்பிள்ள, லட்சுமியை ஊரில் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட காமிச்சேன். அவரும் நல்ல மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு. லட்சுமி அதை வேலைக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ உடம்பு நல்லா குணமாயிட்டா. அதனால தான் அவளை இங்கே அழைச்சின்னு வந்தேன். மாப்பிள்ள, நான் சொல்கிறது நம்புங்க. லட்சுமி பரிபூர்ணமாக குணமாயிட்டா. டாக்டர் இன்னொன்று சொன்னார், இது தொடராமல் இருக்கணும்னா ஹஸ்பண்டோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவைன்னு சொன்னார். இதுக்கு மேலே என்ன ஒத்துழைக்க முடியும்? பாம்புன்னு என்னை பயமுறுத்தினா, தூங்கிட்டு இருந்தேன் என்ன யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தா, எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு தான் இருந்தேன். இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள். கோச்சிக்காதீங்க மாப்பிள்ள, நீங்களும் பொறுமையாக தான் போகிறீங்க. இருந்தாலும் பொண்ணை பெற்றுவேன், அவள் பேரில் இருக்கிற அக்கறையில் தான் அப்படி சொன்னேன். நீங்கள் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? 15 நாள் என் பொண்டாட்டி ஊரில் இல்லைன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுற அளவுக்கு தான் உங்கள் பொண்ணை என்கிட்ட நடந்துக்கிட்டா. அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணி அவளை குணப்படுத்தி நல்லபடியாக ஆயிடுச்சுன்னு வந்திருக்கேன். இனிமேல் அவள் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாள். உங்கள் பொண்ணுகிட்ட பேசி பார்த்தா தெரிஞ்சிட போகுது அவள் குணம் ஆயிட்டாளா இல்லையான்னு. லக்ஷ்மி, உங்கள் அப்பா உனக்கு சரியாயிடுச்சின்னு சொன்னார், உண்மையாவா? சரியாயிடுச்சின்னு சொன்னால் சரியாயிடுமா? இந்த 15 நாளும் மாத்திரையை மட்டும் மாற்றி மாற்றி சாப்பிட்ருக்கேன். முன்னாடி எல்லாம் மனசுக்குள்ளே ஏதாவது விறுவிறுன்னு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. படுத்த உடனே கெட்ட கெட்ட கனவாக வரும். இப்போ அந்த மாதிரி கனவுலாம் வரதே இல்லை. காதுக்குள்ளே யாராவது எதையாவது சொல்லிகிட்டே இருப்பா. அந்த மாதிரி குரல்லாம் இப்போ கேட்கறது இல்லை. உலகமே புதுசாக தெரியுதுண்ணா. இந்த 15 நாளும் நான் எப்பவும் உங்களை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு நல்ல ஆம்படியாக கிடைச்சோம், அவர் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோமே நினச்சி மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டேன்னா. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறோம், எப்போ வந்து உங்களை பார்க்க போகிறோன்னு மனசுக்குள்ளேயே ஏங்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து உங்களை பார்த்த பிறகுதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குண்ணா. அப்போது ஆதர்ஷ தம்பதியாக நம்ம இருக்கலாம்னு சொல்கிறேன். முதல்ல ஃபோனை போட்டு காலேஜுக்கு லீவ் சொல்லுங்கோ. மறுபடியும் டிஃபன்லாம் பண்ணிடுறேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கோ. அதுக்குள்ளே வடை பாயசோட சாப்பாடுலாம் பண்ணிடுறேன். சாப்பிட்டு மதியம் ஏசி தேட்டரை பார்த்து சினிமாக்கு போகலான்னா. என்ன நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போகிறேன்? காலேஜுக்கு எப்படி நான் லீவ் போட முடியும்? இப்போ எக்ஸாம் டைம். பரவாயில்ல, ஆத்திலே உட்காந்து எக்ஸாம் பண்ணுங்க. நான் டிஃபன் பண்ணி கொண்டு வரேன்.
போங்கண்ணா, போங்கன்னு சொல்றேன்ல. ஹலோ ஐயா, என் பேர் அம்சா. இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்காங்களா? நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறேன், சொல்லு. ஐயா, பெருமாள் கோயில் வாசல்ல ஒரு பெண் குழந்தைய போட்டு போயிருக்காங்க. யாருதுன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க ஐயா. அதான்யா ஃபோன் பண்றேன். அப்படியா? உன் பேர் என்ன சொன்ன? அம்சாயா. பக்கத்துல தான் இட்லி கடை வச்சிருக்கேன். ஓ, நீ அங்கேயே இரு, நான் உடனே வரேன். சரிங்க ஐயா. நாங்கள் ஊரெல்லாம் வலை போட்டு தேடிக்கிட்டு இருந்தோம். யாரோ ஒரு பொண்ணு பெருமாள் கோயில் சந்நிதியில் ஒரு குழந்தை இருக்கிறதா சொன்னேன். போய் பார்த்தா அது நம்ம குழந்தை. குழந்தையை காணும்னு நாங்கள்லாம் அப்படியே பதறி போயிட்டோம். ஆபத் பாந்தவன் மாதிரி நீங்கள் வந்து குழந்தையை காப்பாற்றி கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம். என்ன மாப்பிள்ளையை நிற்க வச்சு பேசிட்டு இருக்கலே, உட்கார சொல்லுங்க, நான் போய் காஃபி கலந்து எடுத்துன்னு வரேன். இல்லைத்த, இப்போ நான் டியூட்டியில் இருக்கேன். இன்னொரு நேரம் சுகுணாவோட வரேன், இருந்து சாப்பிட்டே போகிறேன். ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. சுகுணாக்கு இதுதான் ஒரு பெரிய குறையாக இருக்குது. கண்டிப்பாக வரேன் மாப்பிள்ள. தைலா கூட சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ தானே இதெல்லாம் முடிஞ்சிருக்கு, கண்டிப்பாக வரேன். ஆமாம், கிச்சா எங்கே காணோம்? வெளியில் போயிருக்கான். தைலா, கிச்சாக்கு ஃபோன் போட்டு குழந்தை கிடைச்சாதுங்கிறத சொல்லிவிடு. கிச்சாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறியோ இல்லையோ, முதல்ல அந்த ராட்சச கும்பலுக்கு ஃபோனை போட்டு சொல்லிவிடு. இல்லைன்னா அவள் நம்மளை பிடிச்ச கடலில் கொண்டு போய் விட்டுடுவா. ஆமாம், நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் குழந்தை கழுத்தில் செயின் இருந்தால் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த செயின் இல்லை. அந்த அக்யூஸை பிடிச்சதும் செயினை கண்டிப்பாக மீட்டுடலாம். அப்புறம் கிச்சா வந்ததும் ஸ்டேஷன் வரையும் வந்துட்டு போக சொல்லுங்க, சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக வர சொல்கிறேன் மாப்பிள்ள. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு மாமா தேங்க்ஸ் எல்லாம்? நான் என்னோடய கடமையை தானே செஞ்சேன். வரேன் மாமா, வரேன் சார்.